ஸோ இது வரைக்கும் கொடைக்கானலில் எங்கெங்கே போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போது கொடைக்கானலுக்கு எப்படி போகலான்னு பார்ப்போம். நீங்கள் சென்னையிலேருந்து நைட்டு ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணிக்கோங்க. 8:30க்கு ஏறின உங்களை மார்னிங் 7:30க்கெலாம் ஜம்முன்னு கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் 800லேருந்து 1200க்குள்ளே வரும். ஆர் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக காரில் போகிறீங்கன்னா சூப்பருங்க. சென்னை, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், வத்தலகுண்டு வழியாக சுமார் ஒரு 545 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணால் அழகாக கொடைக்கானலை ரீச் பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் எதுவுமே வேணாம், நாங்கள்லாம் பைக்கர்ஸுங்க, கெத்தாக பைக்கில் தான் போவோம்னு நினச்சா நம்ம சென்னையிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் போகிற ஃபுல் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேகமாக போகிறவங்கெல்லாம் பைக்கர்ஸோ ரைடர்ஸோ கிடையாதுங்க. நம்ம ட்ராவலை அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு சும்மா ஜம்முன்னு பொறுமையாக போகிறவங்க தாங்க பைக்கர்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம கொடைக்கானலில் பில்லர் ராக் வியூவை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற தரமான பிளேஸ் தாங்க பூம்பாறை வில்லேஜ். யாருமே கொடைக்கானல் வந்து இந்த வில்லேஜ் போகாமல் திரும்பி வந்ததே கிடையாது. ஸோ இதுக்கு போகிற வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவை நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கடா வியூ பாயிண்ட்டு? எது வியூவு? இதுதான் ஃபோட்டோ போட்டுருக்காங்க. எதுண்ணா பழனி மலை? அதான் சிட்டியா? பழனி மலை தெரியாது, பழனி ஊரு தெரியும். அந்த மலை கொண்ட மாதிரி. ஓஹோ, மலை தான் தெரியும், கோயில் தெரியாது. இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்டானா? இது ஒரு பட்டாக்காடு. பட்டாக்காடு. நீ எத்தனை மணி வரைக்கும் கடை வச்சுருப்பீங்க? 7 மணி வரைக்கும். இருட்டினதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க. இவங்களை அடிக்கிறதுக்கு தான் உண்டிக்கோல. ஆமாம் ஆமாம், பூம்பாறை கிட்ட தான். ஆனால் நான் பிரெட் ஆம்லேட் போடாதீங்கண்ணே, கோயிலுக்கு இப்போ மறந்துட்டேன் நானே. மறந்துட்டியா? மேகி கொடுத்துருங்கண்ணா, அதுக்கு பதிலாக வெஜ் மேகி இருக்குல்ல, மேகி கொடுத்துருங்க. இந்த கிளைமேட்டில் அண்ட் இந்த மாதிரி ஒரு வியூவில் நின்றுட்டு ஒரு மேகி இல்லைன்னா ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடமும் இந்த மாதிரி ஃபுட்டும் தான் நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு உங்களை வேல்யூ பண்ணிட்டு. Say hi from. Hi. Hi. Your name bro? Akash. Monu Abraham. Monu Abraham. Johan Joseph. Super bro. வருதே உடம்பு மாதிரி ஓடி. ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு தான் வரீங்களா பூம்பாறை கூக்கல்? ஒன்றும் கிடையாது, வெறுதே உடம்பு வண்டி ஒரு காரியம் போதும் இல்லை வருது. ஒர்க்கிங் அண்ட் யூடியூப் சேனல் நேம் என்ன? என்ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோரர். ஆமாம், இவனும் யூடியூபர், என்லெஸ் ட்ராவலர். ஆமாம். ஸோ அப்படியே ஜாலியாக நம்ம கேரளா நண்பர்கள்கிட்ட பேசிட்டு அண்ட் அங்கேருந்து அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது போல் ஒரு வில்லேஜ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் இந்த அழகான நேச்சரை ஃபீல் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் வீட்டுக்கு போய் ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல்குள்ளே ஒரு டிராஃபிக்குள்ளே வாழணும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அண்ட் உங்களில் எத்தனை பேர் நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. நம்ம இப்போது அருள்மிகு திரு குழந்தை வேலப்பர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அண்ட் டைம் இருந்தால் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு கண்டிப்பாக இங்கே வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. இந்த டெம்பிளை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். பட் எங்களுக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக சொல்கிறோம். அண்ட் பழனியில் எப்படி நவபாஷண சிலையோ அதே மாதிரி இங்கே தசபாஷண சிலைங்க. இந்த டெம்பிளுக்கு சின்ன பழனி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழனியில் இருக்கிற சிலையை செதுக்கின நம்ம போகர் பெருமான் தான் இங்கே இருக்க சிலையுமே செதுக்குனதா இங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே அபிஷேகம் பண்ண இடத்துல நிறைய மருத்துவ குணம் இருக்கணும் இங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க. ஸோ நீங்களும் இந்த தீர்த்தத்தை வாங்கணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு டெம்பிள் திறந்துருவாங்க. 7:30 மணிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இந்த கோவிலோட ஏஜ் எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய 3000 வருஷம் இருக்குங்க. அண்ட் வேர்ல்ட்லேயே இந்த தசபாசன சிலை இங்கே மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கோம். இல்லை நாங்கள் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிம்மதியாக இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. நம்ம கொடைக்கானல் லேக்லேருந்து இந்த டெம்பிளுக்கு 21 கிலோமீட்டர் வருது. ஸோ ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்னிங் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். என்ன கேட்டுக்கோங்க. எதுடா வரைக்கும் இருக்கானே? ஸ்கொயர் இல்லைல்ல? இது ரவுண்டு இல்லைன்னா இந்த மாதிரி இந்த பிஸ்கட் மாதிரி வரும். பிஸ்கட் வரைக்கும் மாதிரியா? தான் எந்த ஊர் போனாலும் நிறைய ஷாப் போய் விசிட் பண்ணுவோம். சாக்லேட்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு போவோம். ஸோ அப்படி நாங்கள் விசாரித்த போது எங்களுக்கு இந்த ஷாப் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இவங்களோட சாக்லேட் குவாலிட்டி பர்சனலாக நாங்கள் 10 நாள் வச்சு சாப்பிட்டோங்க வீட்டில், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா சாக்லேட் வாங்கணும் அங்கே இங்கேன்னு அலையாதீங்க, நேராக இந்த ஷாப் வாங்க. லேக் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இது அதுவும் இதுவும் ஒன்று தானா? ஓ சரி சரி. இது என்னது? இது மில்க் கேஷ்யூ. டார்க் மில்க் அந்த மாதிரி மேலே உள்ளது பிஸ்தா இருக்கும் மிக்சிங்கு.
இது பார்த்தீங்கன்னா டார்க் பாதாம், ம் இது டார்க் பிஸ்தா, ஒன்று ஒரு ஃப்ளேவர்ண்ணே. ஓ டார்க் பிஸ்தா உள்ள பிஸ்தா இதுண்ணே பிஸ்தா நட்ஸ் போட்டிருப்பாங்க க்ரஷ் பண்ணி, டார்க் சாக்லேட். இதெல்லாம் எவ்வளோண்ணா 100ஆ? ஆமாண்ணே. இதுக்கும் இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இதுக்கும் பர்சன்டேஜ் இது ரொம்ப கம்மிங்கண்ணே, ரொம்ப 30-40%. இது 80% அளவு. பேஸா இருக்கும் அது. ஆமாம், இது கொஞ்சம் மிச்சது பட்டர் இருக்கும் அதில். ஆமாம். கோகோ கலக்காம இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இது மிஷின்லாம் போகிறோம், மிஷினில் போட்டு அப்படி இது பண்ணிக்குவாங்க. என்னன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப வேணாலும் நம்ம இது பண்ணி கொரியர் பண்ணி தரேன். டீ பவுடர்லாம் எவ்வளோ வருதுண்ணா? இது வந்து ஃப்ளேவர் பொறுத்துண்ணா. மசாலா, ஏலக்காய், இஞ்சி அந்த மாதிரி இருக்குது. ம் மசாலா 200 வரும், ஏலக்காய் 180 வரும், ஜிஞ்சர் 150 வரும். 1/4 கிலோவா? 4 கிலோ வெயிட். ப்ளைன் டீ பவுடர் 120, என்ன ஃப்ளேவர் இல்லாதது. ம் நான் ஒரு 8 பாக்ஸ் 1/4 கிலோ வாங்குவேன். சரி ரைட்ண்ணா. எனக்கு எவ்வளோ வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. இந்த கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக அண்ணன் கடையில் பல்காக ஒரு பர்ச்சேஸை போட்டு பக்கத்துலேயே ஃபேன்சி கிஃப்ட் ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டோம். இந்த ஷாப்போட அட்ரஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வின்சாம் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ட்ரீம் கேச்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதாலும் வாங்கிட்டு போகலாம். அண்ட் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் கலெக்ஷன் மெமரபிள் கிஃப்டாகவும் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யாருக்கு வேணாலும் கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். யாருக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதானே எனக்கு. ஸோ நியர்பையில் விசாரித்தோம். இந்த ஈஹான் ஹோட்டல் அதையும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க. சரி ஓகே என்ன தான் இருக்குது போய் செக் பண்ணி பார்க்கலாம் தான் வந்தோம். நான் உனக்கு தோசை சாம்பார் சொல்லி வச்சுருந்தேன், போனால் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆகி கொடுத்தா சைடிஷ் கேட்டு சண்டை போடுறேன். துரோகம் ஆனால் சைடிஷு வேணாண்ணா. அவனை வெஜ்ஜு தின்றவனுக்கு எதுக்குன்னா சைடிஷ் போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. ஆனால் நான்வெஜ்ஜில் சைடிஷ் சாப்பிட்டா ஒரு நியாயம் இருக்குண்ணா. வெஜ்ஜு தின்றது அவனுக்கு எதுக்குண்ணா அவனுக்கு சைடிஷு உண்டு. நான் ஆனால் அவன் வரும் என்ன தோசை சாம்பார் இருக்கான்னு கேட்டல. ஏன் அந்த ஃப்ரைட் ரைஸு கேன்சல் பண்ண நாய்க்கு தோசை சாம்பாரை கொடுக்க சிக்கனு நான்வெஜ் இருக்க இடத்துல வெஜிடேரியன் சீண்டு வாங்கடா போய் வேணா ஒருத்தன் மரியாதை வெஜிடேரியன் ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு வரேன். நீ அப்புறம் தனியாக வந்து எங்களை சிக்காத மாப்பிள்ள விக்கல் வருது, ஏதாவது மட்டன் சூப். எங்களுக்கு இங்கே பர்சனலாக பிரியாணி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. பட் ஆனால் இங்கே இவங்க கொடுத்த முட்டை தோசையும் அந்த கலக்கியுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இங்கே ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முட்டை தோசை, கலக்கி, ஆஃப் பாயில் இந்த மாதிரி போங்க. ஸோ பிரியாணி நான் பர்சனலாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் எங்களை போல் நீங்களும் ஃபைனலாக ஒரு ஆஃப் பாயில் போடுற கேங்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மச்சான் நாய்க்கடியா? ஒரு அட்டை கட்சத்துக்கு இவ்வளோ கொடுமையாக்கி வச்சிருக்காங்கடா. சரி கட்சி நாய் பக்கத்துல நாய் தூங்கிச்சா? ஐயோ ஜெனரேட்டர் சர்வீஸ் போயிடுவாடா.
ஸோ மக்களே இன்றைக்கி டே 3 இன் கொடைக்கானல். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சென்னை தான் போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுது. ஸோ நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இங்கேயே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறோம். ஸோ என்ன ஏதுன்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ வண்டி எடுத்து நேராக அப்பர் லேக் வியூ இந்த சர்க்கிளில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அண்ட் நாங்கள் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸில் தான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். இங்கே ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு எதனா இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட் எதனா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அந்த பீஸ் இல்லை. அப்பலாம் இது இப்படி தான் பண்ணுமா? இல்லை நான் செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தலைவலி தான் ஆச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் 1 கேப் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆவி பிடிச்சிக்கலாம். ஆமாம், பாடிலாம் டயர்டாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் 1 கேப் மிக்ஸ் பண்ணி பாடிக்கு மட்டும் குளிச்சிங்கனாலே போதும். அந்த டைனஸ், ஆமாம், அந்த டைனஸ் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி 2 வேலை இது செய்யும். இதான் இருக்கிற 200. கொச்சு விட்டுருவோம். துணி எரியாதுல்ல, துணி ஆகாத வந்து அந்த துணி காட்டுங்கண்ணா. அப்படியே கிடையாது, ஆயில் இருக்க வரைக்கும் துணி எரியாது. அவர் இந்த இடத்துல ஆயில் டிப் பண்ணியிருக்காரு, துணி எதுவுமே ஆகாது. மேலே மட்டும் அந்த ஆயில் மட்டும் எரியும். அந்த மாதிரி நீலகிரி தைலம் தான். எல்லாமே அப்படி தான் இருக்குமாண்ணா? ரெடி? ஆமாண்ணா, நமக்கு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ப்ராப்ளம் கிடையாது, வீடியோவில் தான் நமக்கு அந்த மாதிரி ஆகும். இது வந்து 500 ml. 25 kgயா? மொத்தமாக அதில் போட்டு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. எத்தனை பேர்? இதெல்லாம் வந்து மார்னிங் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ணன் நல்லா பேசி ரேட்டெல்லாம் நல்லா கம்மி பண்ணி கொடுத்துருந்தாரு. ப்ராடக்ட்டுமே நல்லா இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளும் வந்து பல்காக ஒரு பேக்கிங்கை பிடிச்சின்னு வந்துட்டோம். ஸோ வந்து இதோடு போயிட்டு இங்கே கொடைக்கானலில் பேஸ்ட்ரி ஷாப்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அதை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு திங்ஸை பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் கொடைக்கானல் வரவங்க யாருமே இந்த ஸ்பாட்டுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஏற்படுத்தின ஹைப்பில் தாங்க நாங்களே இங்கே வந்தோம். நேச்சுரல் ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? சாக்லேட் மட்டும் 120. அப்படியே ஷேரிங்க.
இந்த கேக்லாம் எவ்வளோ? இது ஒரு பீஸ் 40 ரூபா. இது வந்து 20 சார். ஓகே. அம்மா சாப்பிட்டு கேட்டு நேச்சுரல் ஐஸ்கிரீம் சார். நல்ல சாஃப்ட் கேக்கு, மைல்டான ஸ்வீட்டு இல்லை. இது மட்டும் 2 வாங்கிருக்கேன். சின்னதாக ப்ரௌனி கொஞ்சம் கசப்பாக இருப்பான். வால்நட் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பேஸ்ட்ரி கார்னர் பக்கத்துலேயே ஒரு ஷாப் பார்த்தோம். அண்ட் வந்து ஹாட் சாக்லேட் அப்படின்றது வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ ஒரு வாட்டியாவது அதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வாங்கி ட்ரை பண்ணோம். பட் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணி தராங்க. அண்ட் குடிக்க வந்து பயங்கரமான டேஸ்ட்டு. அண்ட் இந்த குளிருக்கு குடிக்க கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நாங்களும் அதே தான் சொல்கிறோம். கொடைக்கானல் போனீங்கன்னா மறக்காமல் இந்த 2 ஷாப்பும் போங்க. அண்ட் இந்த ஷாப் போவீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் பேஸ்ட்ரி கார்னர் டாப் நாச். எவ்வளோக்கா பூண்டுலாம்? 1 கிலோவா 2 கிலோவா? எவ்வளோ நாள் தாங்கும் இது? 6 மாசம். காஞ்ச பூண்டு, பச்சை பூண்டா முளைச்சி பூண்டு, காஞ்ச பூண்டு இது எடுத்துகிட்டு போகலாம் இங்கேருந்து. இப்போ இந்த நாங்களாம் வாங்கி 300 ரூபா. கொஞ்சம் பால் போடு. இது எவ்வளோ? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? தாளோட இருக்குங்க. தாளோட. ஓ, அந்த வேறு தண்டோடு இருக்குது. இது கிச்சனில் அப்படியே தாங்க தேவைன்னா எடுத்து. சரி சரி. இப்போ காய போடுறேன். பைக்கில் போனால் வாங்கிட்டு போகிறது எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் பஞ்சாயத்து. இது சாப்பிட மட்டும் கொடுக்கும் கேரட்டு. சும்மா கால். கொடைக்கானலில் இந்த 3 நாள் எங்களுக்கு சுத்தமாக பத்தலைங்க. அண்ட் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அண்ட் நாங்கள் இங்கே இருந்த 3 நாளுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருந்தோங்க. அண்ட் இந்த ஊர், இந்த மலை எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த 3 டேஸோட மெமரிஸை பற்றி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஜாலியாக பேசி எப்படி டைம் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பேசிட்டு, ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த மெமரிஸை ஓட்ட வேண்டியது தான். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட கொடைக்கானல் போகணுன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க 4 பார்ட்டையும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுவே உங்களை பக்காவாக கைட் பண்ணும். அண்ட் ஓவராலாக இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் செலவு பண்ண எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பர் பர்சனுக்கு 8500ங்க. அண்ட் பெட்ரோல் சார்ஜஸ் இல்லாமல். ஏன் அப்படின்னா ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி பெட்ரோலுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதனால் என் வண்டிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 4500 ஆச்சுங்க. ஸோ நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம், எங்கே சாப்பிடலாம், அண்ட் எங்கே ஷாப்பிங் பண்ணலாம், ஸோ எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் பே இருக்குது, எதெல்லாம் ஃப்ரீ, ஸோ இதோட எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக இந்த 4 பார்ட்டில் இருக்குது. அண்ட் கொடைக்கானல் சீரீஸ் அப்படின்ட்டு நம்ம சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெஃபரன்ஸாக இந்த வீடியோ இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ட்ரிப் இதோட நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் நாங்களும் சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. அவ்வளோதான் மக்களே, பாய் அண்ட் லவ் யூ ஆல். இன்னொரு பெஸ்ட்டு ட்ராவலோட வரேன்.